என்னோட பொண்ணுக்கு கடந்த மே 27 கல்யாணம் வச்சுருந்தோம். சிம்பிளாக நடத்தணுங்கிறதுக்காக உத்தமர் திருச்சி டோல்கேட்லேருந்து உத்தமர் கோயிலில் கண்டக்ட் பண்ணுறதுக்காக நான் ப்ரோக்ராம் பண்ணி கோயிலில் போய் கண்டக்ட் பண்ணேன். கோயில் லீவு அப்பயும் இல்லை. கோயில் ஆஃபீஸில் கூட சொன்னாங்க, சார் பணம் கட்டிக்கலாம் சார் அப்படின்னாங்க. எவ்வளோன்னு கேட்டேன், என்ன கட்டிக்கலாம் சார்னு சொன்னாங்க. சரின்னு போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் கன்சர்ன் ரெக்கார்ட்ஸோடு வந்து கேட்கும்போது 9,000 கட்ட 9,500 10,000 வருஷம் 10,000 கட்ட மாதிரி இருக்குனாங்க. அந்த ஐ கெட் ஷாக் ஆக்சுவலி. எதுக்கு கோயில் கிளம்பிட்டு இவ்வளோ பணம் கேட்குறீங்களே அப்படின்னு. இல்லை சார் வாங்க சார் பேசிக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 27 கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிச்சோடனே பணம் கட்ட சொன்னாங்க. அப்பயும் ஈவனை பார்க்கல, ஆஃபீஸில் இல்லை. போய் பணம் கட்டும்போது 9,500 பணம் கட்ட சொன்னாங்க. கட்டிட்டேன் நான். அப்போயே நான் கொஞ்சம் ஈவோட கூட ஃபோனில் கேட்குறேன், என்ன விவரம்னு சொல்லுங்கள், நான் ஏது கட்டுன்னு இவ்வளோ தூரம் 9,500 பணம் கட்டுறதுக்கு என்ன அவசியம்? ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணுறது வந்து இந்து முறைப்படி பண்ணுறதுங்கிறது சிம்பிளாக பண்ணணும், எங்கள் மனு தர்மப்படி பண்ணணுங்கிறது தான் வரோம். இதுக்கு எதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணிங்கிறது? இல்லை சார் எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது, நான் வாங்கணும் எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னாங்க. சரி ரிசிப்ட் கேட்டேன், ரிசிப்ட் உங்களுக்கு கூப்பிட்றோம், நீ வந்து வாங்கிக்கேன்னாங்க. 27 முடிச்சு போன பிறகு கடந்த 6 தான் வந்து கூப்பிட்றாங்க. என்னை கூப்பிட்டு வந்து ரிசிப்ட் வாங்கிட்டு போங்க சார். நாங்கள் கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சு எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது, வந்து வாங்கிட்டு போங்க பில்லு, ரிசிப்ட் வாங்கிட்டு போங்க. நான் அப்புறம் இன்றைக்கி தான் வந்தேன். வந்து பார்த்தா 9,500 கட்டினது 9,000 தான் பில்லு இருக்குது. அதுவும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு சீட்டு, கல்யாண சீட்டு ஒன்று, இடத்துக்கு பணம், டொனேஷன் தனி, அன்னதானத்துக்கு 3,500 எதற்காக இவ்வளோ பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. சொல்லவே ஒரு இந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கோயில் ஒரு கல்யாணத்துக்கு 9,500 வாங்குறதுக்கான என்ன காரணம்? இதே இந்த ஒரு முஸ்லீமும் ஒரு இஸ்லாம் கோடத்துலேயோ வந்து இதுலேயே போனாங்கன்னா ஃப்ரீயாக பண்ணி தராங்க. சர்ச்சில் என்ன பண்ணால் ஃப்ரீ தான் எனக்கு சொல்லவே. அவங்க யாரும் அமௌண்ட் வாங்குறது கிடையாது. அதேமாதிரி நிக்கா பண்ணுற இடத்துல வந்து இஸ்லாமிய நண்பர்கள் பண்ணுற இடத்துலையும் அவங்க பணம் வாங்குறது கிடையாது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சொல்லவே. அவங்க அது வரவேற்கிறாங்க சொல்ல, இங்கே வந்து பண்ணுங்கன்ட்டு. ஆனால் நம்மளது வந்து நமக்கு இந்து மனப்படி கோயிலில் கல்யாணம் பண்ணோம்னா இப்படி பணம் கட்டணும்னா இது எங்கே போய் நிற்குன்னு தெரியல சொல்லவே. மண்டபத்தில் வாடகை எடுத்தால் கூட நீ 15,000 மண்டபம் வாங்கி ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் கோயிலில் வந்து ஒரு சிம்பிளான முறையில் கல்யாணம் பண்ணுறது எதுக்கு பணம் பண்ணுறாங்க? இதை பற்றி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்கறதுக்காக நான் தொடர்பு கொண்டேன். யாரும் சரியான ஆன்சர் கிடையாது. எனக்கு வருத்தமாகவும் இருந்துச்சு. இத்தனைக்கு நான் ஒரு மீடியா பர்சன், டு பி ஃப்ராங்க் வித் யூ, ஒரு பிரபலமான பத்திரிகையோட நிருபர் நான். இதையும் சொல்லி தான் நான் சொல்கிறேன். அவங்கள்ட்ட எங்களுக்கு யாராக இருந்தாலும் ஒன்று தானே என்கிட்ட பணம் வாங்குறாங்க. இது எங்கே போய் நிற்குன்னு தெரியல. பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சொல்லவே கேள்வி கேட்க நம்மளுக்கே ஒரு பதில் கிடையாதுன்னா கேள்வி கேட்க மக்கள் என்னென்ன பண்ணுவாங்க? சிந்திக்கணும். இந்த ஆட்சி நல்லபடியாக நடக்கணும்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை கேர் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். சமயபுரத்தில் 1000 ரூபா கட்டணம் கேள்வி, வயலூரில் 1000 ரூபா வாங்குறாங்க. இந்த கோயில் மட்டும் 9,000 வாங்கினா எனக்கு புரியல. சொல்லவே இல்லை, பர்டிகுலரா உங்கள்கிட்ட மட்டும்தான் வந்து 9,000 வாங்கியிருக்காங்க. மற்றவங்கள்ட்ட எவ்வளோ வாங்கியிருக்காங்க? இது நிறைய வாங்குறேன், வேரி ஆகுது. சொல்ல நான் அன்னைக்கு இடத்துல கூட ஒரு 11,000 வாங்கினாங்க. சொல்ல அது நான் சொல்ல விரும்பல. இது வேரி ஆகுது, முடிஞ்சவர்களும் வாங்குறாங்க. அது தப்பு. அதனால தான் எனக்கு பொறுக்க முடியல. ஒரு மீடியா பர்சன் சொல்லி என்னோட கார்டை காமிச்சுமே சொல்கிறேன், இது தப்புன்னு சொல்கிறேன். எங்களுக்கு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பணத்தை எடுங்கன்ட்டாங்க. சாரி, எப்படி ஆக்ஷன் எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஏன்னா இந்து சமய அறநிலைத்துறை வந்து புதுசாக வந்து அமைச்சர்லாம் வந்திருக்கிறாங்க. தெரியுமா இல்லை அவங்க கவனத்துக்கு இதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. அது கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா வேலையும் நானும் ட்ரை பண்ணேன். பட் அவர் எடுக்கல. ஒரு ஸ்ரீரங்கம் தான், நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தான் கொண்டு ஒரு 10 தடவை தொடர்பு பண்ணிருப்பேன் அமைச்சரை. பட் அவர் எடுக்கல. என்னோட என்ன காரணம் தெரியல, எங்களை கேர் பண்ணுறான்னு தெரியல. இதெல்லாம் முடியலன்னு தான் வேறு வழியாமல் நான் இப்போ சொல்ல உங்கள்கிட்ட வரேன். இப்போ சொல்ல திருப்பி இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். சொல்ல இது ஏழை எளிவர்கள் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? இங்கே வந்து ஒரு உத்தமர் கோயில், ஒரு விசேஷமான கோயில். இங்கே வந்து கர்நாடக இப்போ கல்யாணம் நல்லதுன்னு நினச்சி தான் வர்றோம். அதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணால் எப்படி ப்ரமோட் ஆகும்? அது இந்த கோயில் எப்படி ப்ரமோட் ஆகும் தெரியல. சொல்லாவே பக்கத்தில் இருக்க 5 கிலோமீட்டருக்குள்ள சமீபத்தில் 1000 ரூபா வாங்குறாங்க. வயலூரில் 1000 ரூபா வாங்குறாங்க. தொலைவில் பெருமாடியத்தில் 1000 ரூபா கல்யாணத்துக்கு. இங்கே மட்டும் 9,500 10,000 11,000 என்னது கேட்கறதுக்கு சங்கடமாக இருக்குது. அதனாலதான் அண்ணாமலை வந்து அது உண்மைதான். அது எக்ஸாக்ட் ரைட். இஸ் சேம் இஸ் 100% ரைட்.